அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் அமைய போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோங்க. சூரியன் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும் போது சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சில் பட்டதடா அப்படின்னு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனையால் மனம் விரும்பக்கூடியவங்களா இப்போதைக்கு துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க. தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரக்கூடிய சுக்கிரனை அதிபதியாக கொண்ட இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது, இனி வரக்கூடிய அடுத்த இந்த வாரத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும், யாருக்கெல்லாம் சுபகாரியங்கள் நடக்க போகுது, யாருக்கெல்லாம் எல்லாமே நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெருக்கமான நண்பர்களுடைய உதவியால் நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. சந்திரனுக்கும் உங்களுக்கும் சாதகமாகத்தான் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. பண வரவு சிறப்பாக இருக்கும். செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கார். திருமண பேச்சுவார்த்தைகளில் சிக்கல் உண்டாகலாம். ஆனாலும் நீங்கள் அதை கவனத்தோடு மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதிலிருந்து கூட வெளிவர முடியும். ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய இளம் தம்பதிகள் புரிந்துணர்வு இல்லாமல் விவாகரத்து பெறக்கூடிய காலகட்டமாக கூட அமையலாம். புதன் 3ஆம் இடத்துல இருக்காரு. நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புதிய வீடு கட்டுவதற்காக அதிகமாக நீங்கள் திட்டம் போடுவீங்க. ஏன்னா நான் எப்போவுமே திட்டம் போட்டுட்டு தான் இருக்கேன், ஆனால் இந்த வாரத்தில் மட்டும் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். அதாவது நீங்கள் இவ்வளவு நாள் திட்டம் போட்டதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியாக ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். புதிய வீடு கட்டுறதுக்காக திட்டமிடுவீங்க. கல்விக்காக பிள்ளைகள் வெளிநாடு செல்வாங்க. குரு 8ஆம் வீட்டில் இருக்காரு. தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு மேம்பாடு அடையும். வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்குங்க. சுக்கிரன் 5 6ஆம் இடத்துல இருக்காரு. பிரிந்து போன உறவுகளை கூட ஒட்ட வைக்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு இருக்குங்க. சனி 5ஆம் இடத்துல இருக்காரு. விவசாய வேலையில் அதிக அக்கறை காட்டுவீங்க. தோப்பு குத்தகை மூலமாக வருமானம் பெறக்கூடிய காலகட்டம். ராகு 6ஆம் இடத்துல இருக்காரு. பொறுமையும் நிதானமும் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். கேது 1ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. வரவுக்கு மேல் செலவு வந்து உங்களை திணறடிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ரொம்பவே சிறப்பான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் துலாம் ராசிக்காரர்களாக இருந்தால் இந்த கருத்துக்களுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள். சரி, மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ராசிநாதன் சுக்கிரன் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்று மறைந்தாலும் கூட உச்சம் பெறுவதால் எடுத்த காரியங்களில் இருந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி போகக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும். எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் மன மகிழ்ச்சியுடன் செய்வீங்க. வீடு வாகனம் வாங்கக்கூடிய சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். சுக்கிரன் சஞ்சாரம் புதிய தொடர்புகளை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்பந்தம் இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும். பெண்களுக்கு சுப செலவு அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்புகளை கூட வீணாக்காமல் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அரசியல்வாதிகளுக்கு உங்கள் மீது தலைமை அதிகமான நம்பிக்கை கொள்ளும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். திட்டமிட்டபடி பாடங்களை படிக்கிறதுல அதிக கவனம் செலுத்துவீங்க. சரி, துலாம் ராசியில் சித்திரை 3 4ஆம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய காலகட்டம். எதிலுமே சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக நன்மதிப்பு பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் பண வரத்து கண்டிப்பாக அவர்களுக்கு திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். பயணங்கள் செல்ல வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் விருந்து நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரலாம்.
மேலும் முக்கிய நபர்கள் உங்களுடைய உதவி கிடைக்கிறது போல உங்களுக்கு இருக்கும். சிலர் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. சரி, விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் தொழில் வியாபாரம் மந்த நிலை மாறும். அதாவது இவ்வளவு நாள் எனக்கு மந்தமாகவே இருக்குது, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? இனிமே உங்களுக்கு எல்லாமே மாறும். அதனால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். சரி, இது மட்டும் இல்லாமல் சாதுரியமாக பேசி வியாபாரத்தில் நல்ல ஒரு கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமான செயல் மூலமாக காரிய வெற்றியை காண்பாங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தை வணங்கி வர குடும்பத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு சொல்லலாம். காரிய அனுபவம் உங்களுக்கு உண்டாகும். சரி, மேலும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இது மட்டும் இல்லாமல் மேலும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் அமையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எதுக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு உங்களுடைய காலகட்டம் மிகவும் சிறப்பானதாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரம் பெண்களுடைய அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகும் பொலிவும் அறிவுத்திறனும் கூடக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை எனவும் சொல்லப்படுது. பண விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை கொள்ள வேண்டிய காலகட்டம் என்று சொல்லலாம். மேலும் உங்களுக்கு நல்லவர்களுடன் ஏற்படக்கூடிய பழக்கத்தால் நல்லதே நடக்கும். மாணவர்களுக்கு கல்வி என்று பார்க்கும்போது கல்வியில் கண்டிப்பாக உங்களுக்கு சிறந்த ஒரு நிலையே காணப்படுது. தொழில் வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கலாம். உங்களுடைய தொழில் விஷயமாக நீங்கள் தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு தாமதப்படலாம். வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வங்கி கடன்கள் உடனடியாக கிடைக்கும். அவர்கள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க. புதிய முயற்சிகள் உங்களுக்கு புதிய வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும்போது இந்த வாரத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறுவீங்க. சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சிலருக்கு வாகனங்களில் செல்லும்போது பிரச்சனைகள் எழலாம். அதனால் நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகிறது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு முறையோடு போகிறது நல்லது. அதே போல் நிதானமான ஒரு வேகத்தோடு போகிறது, மிதமான ஒரு வேகத்தோடு போகிறது நல்லது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய உறவு முறையில் விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக கூட அமையலாம். பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு ஏற்படுங்க. தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் தாமதப்படும். பணிபுரியக்கூடிய பெண்கள் பதிவு உயர்களை எதிர்பார்க்கலாம். சிலர் வீட்டில் இருந்தபடியே பணிகளை செய்ய நேரிடலாம். சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படலாம். ஆச்சரியங்களின் ஆலோசனைப்படி உங்களுக்கு நிறைய ஆச்சரியங்கள் நடக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் சிலருக்கு இடமாற்றங்கள், பயணத்தில் துன்பம், கடன் கொடுத்தவர்களுடைய கெடுபிடி, சகோதரர்களுடைய விரோதம், அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படலாம். எனவே துன்பம் வரும்போது துவளாமல் தைரியத்தோடு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் எட்ட முடியும். நீங்கள் அனைத்திற்குமே முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்போதும் தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு உறுதியாக இருங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு வாங்க. அது உங்களுக்கு ரொம்ப நிச்சயமாக நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாட்டையும் மேற்கொண்டுட்டு வாங்க. அதுவும் ரொம்ப சிறப்பு தான். வர வேண்டிய பணம் கூட உங்களுக்கு இப்போ தாமதமாகாமல் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையுது. குடும்ப நெருக்கடி கண்டிப்பாக நீங்கும். வாரத்தினுடைய பிற்பகுதியில் நினைத்ததை நடத்தி முடிப்பீங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ராகுவால செல்வாக்கு உயரும். வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டி விலகும். உடல்நிலை சீராகும். இழுபறியாக இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். எடுக்கக்கூடிய வேலை வெற்றியாகும். வியாபாரம் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் அடையும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களே இருக்குது. நீங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எதுக்குமே நீங்கள் பயந்துக்க வேண்டாம். உங்களுடைய அடியை நீங்கள் கவனமாக எடுத்து வைத்தால் மட்டும் போதுமானது. அனைத்துமே சிறக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.